அப்படின்னா இளைய குமாரன் நம்ம எல்லாரும் அவனை கெட்ட குமாரன் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அவன் ரொம்ப நல்ல குமாரன். எங்க ஊரே அவனை கெட்ட குமாரன் அப்படின்னு அவன் மேல ஒரு கரையை பூசினாலும் அவனை நல்ல குமாரன் சொல்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணா பெருசா அப்படின்னா அங்கதான் அதான் கர்த்தர் இப்ப நம்மகிட்ட விரும்புறாரு. ஆமென். ஆவியானவர் சொல்றாரு, அந்த அப்பா அந்த தகப்பன் இவன் தொலைஞ்சதையும் பார்க்கல. இவன் ரெண்டு விஷயம் பண்ணான். ஒண்ணு, தொலைஞ்சிட்டான். பைபிள் சொல்லுது காணாமல் போனான் இல்லையா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க ஆமான்னு சத்தமா சொல்லுவோம். அவன் தொலைஞ்சான். ரெண்டாவது தொலைச்சான். சொல்லுங்க. தொலைஞ்சான், தொலைச்சான். இப்போ உன்னுடைய ஒரு ஆஸ்தியை கொண்டு போய் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தன் தொலைச்சிட்டானா உனக்கு எவ்வளவு கோபம் வரும்? எடுத்துட்டு போனா ஆளே காணா, இன்னும் எவ்வளவு கோபம் வரும்? பேசணும். உன்னுடைய மொபைல ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போனவன போலீஸ் கேட்கறாங்க, அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டா அவன் ஆள் அட்ரஸ் தெரியாது. இப்போ அந்த நேரத்துல உனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்? அவன் மட்டும் என் கையில திரும்ப கிடைச்சிட்டானா நான் அவனை வச்சு செய்வேன். தெரியுமில்ல? அப்பா அம்மாவே எடுத்துங்களேன், ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம உடைச்சா என்ன பண்றாங்க? இப்ப வாடகை பிடிக்க இருப்பீங்க, நீங்களும் அடிக்கடி டிஸ்பிளே உடைக்க ஆளா இருப்பீங்க இல்லையா? அடிக்கடி டிஸ்பிளே தான் உடைப்பீங்க. எதனா போகலாம் செல்லு கீழே போட்டுருவீங்க. இல்ல அது எப்படியோ போய் உடஞ்சுனா அப்பா அம்மா எவ்வளவு கோவப்படுறாங்க? வா செல்லம் வாமா, ஐயோ என் குழந்தை எவ்வளவு அழகா போறான், நேற்று ஒரு செல்லு டிஸ்பிளே ஒரு செல்லு இன்னைக்கு ஒன்று உடைக்குது இல்லையா? இல்லையா அவங்க சொல்லுவாங்களா? பார்த்து சொல்லுவாங்க, சனியனை வேற அப்பமா தான் நல்லவோட கேட்பாங்க. அறிவில்லை உனக்கு எரும மாடு, எப்பப்பா டிஸ்பிளே உனக்கு போ, செல்லுல உனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க மனசு எதுமா இருக்கும்? சரி பிள்ளைக்கு செல்லு இல்லையன்ற வேதனை. இப்ப அப்பா என்ன பண்றாருன்றது ஆவியானவர் சொல்றாரு, அவன் தொலைச்சதையும் அவர் பார்க்கலையா, அவன் திரும்பி வந்தா பத்தி அதை மட்டும் அவர் பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல நீங்க அப்பாட்ட திரும்பி வர்றது தான் ஆண்டவர்கிட்ட பார்க்கறாரு. பக்கத்துல கை பிடிச்சு நீங்க திரும்பி வருவீங்களான்னு தான் பார்க்கறாரு. நிறைய பேர் சபைக்குள்ளதான் இருக்கும், ஆனா காணாம போயிட்டோம். கிறிஸ்தவத்துல தான் இருக்கும், ஆனா காணாம போயிட்டோம். கர்த்தர் கொடுத்த அத்தனை திறமைகளும் தொலைக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் கொடுத்த அத்தனை. எனக்கு இன்னொரு விஷயம் ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அவன் என்ன நடந்துச்சுன்றத ஒரு 3 வேலை ஆண்டவர் தராரு. He lost his property. He lost his property. He lost his priority. He lost his personality. இந்த 3 தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற விஷயம். இந்த இளையகுமார் என்னைய தொலைச்சான் அப்படின்னா, ஆஸ்தியை தொலைத்தான், அதிகாரத்தை தொலைத்தான், அந்தஸ்தை தொலைத்தான். இந்த வாலிப பிள்ளைங்க எழுதணும். எனக்கு எழுதுற பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். அண்ணமா தான் எழுதுறாங்க, ஆனா நீங்க எழுத மாட்டீங்க. கொஞ்சம் பேர் எழுதுறீங்க. சில ஆள் பக்கத்தால் புக்கை வாங்கி சும்மா ஒரு சீன் போடுறீங்க இல்லையா? நம்ம இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே போட்டோம் தான். அதெல்லாம் போட்டு முடிச்சாங்க வந்து உட்காந்து பாஸ்டரா. கவனிங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இளையகுமாரன் என்னத்தான் இழந்தானா? ஆஸ்தியை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், அந்தஸ்து. இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். He lost his property, he lost his priority, he lost his personality. நம்மள கர்த்தர் அழைக்கும் பொழுதே நம்ம எப்படி அழைக்கிறாருன்னா, ஒரு ஆஸ்தியை கொடுத்து தான் அழைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்கன்னு கேட்டேன். இப்பதான் இன்ட்ரெஸ்ட் எழுதுறீங்க. சொல்லியே முடிச்சா ரொம்ப தூரம் போயிட்டேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளை, இந்த வாலிப பிள்ளை அப்பா விட்டு தூரம் போன உடனே அவன் இழந்தது எதை இழந்தாலும் அப்பாவுடைய ஆஸ்தியை அழிச்சு போட்டான். இன்னொன்று எனக்கு கர்த்தர் காட்டி கொடுத்தாரு. ஒருத்தன் வித்து போட்டான், ஆனா ஒருத்தன் அழிச்சு போட்டான். ஏசா தகப்பனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். He sold his birthright.
அவன் அந்த சோறு வித்துட்டான். ஆனா இவனை பத்தி என்ன சொல்லுது? வேஸ்ட். அவனாச்சு வித்தான், இவன் வீணடிச்சான். சொல்லுங்க, ஒருத்தன் வித்து போட்டான், ஒருத்தன் வீணடிச்சான். சத்தமா, ஒருத்தன் அப்பான்ற உரிமையை, பிள்ளைன்ற உரிமையை வித்துட்டான். ஒருவேளை கூழுக்கு, ஒருவேளை சாப்பாடுக்காக என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான். ஆனா இவன் அப்படி இல்லை. இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற ஒரே காரணத்துக்காக, இந்த உலகத்தில் எல்லாவற்றும் நான் போய் ஜாலியா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக என்ன செஞ்சான்னா, அப்பாவுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான், அதை வீணடித்தான். பக்கத்துல கேளுங்க, நீங்க வித்துட்டீங்களா வீணடிச்சுல? எனக்கு இன்னொரு பெரிய விஷயம், அதிகால ஒரு 2:30 மணிக்கு உட்காந்துருவேன். அப்ப இதெல்லாம் யோசிச்சுருக்கிறேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையில ஒரு விஷயம் அப்படியே எனக்கு என்னன்னா, அவன் வித்துதான் போட்டான். வித்து போட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பொருள் இவன்கிட்ட நம்ம வேற யார்கிட்ட என்ன பண்ணுது? இருக்கு. யாக்கோபு கிட்ட வித்துட்டான். இப்ப அந்த ஒரு சொத்து, அந்த உரிமை யார்கிட்ட இருக்கு? இப்போ இவன்கிட்ட இல்ல, இப்ப யார்கிட்ட இருக்குது? இப்ப வித்துட்டான், அவ்வளவுதான். ஆனா இவன் அழிச்சே போட்டான். இப்ப ரெண்டுல எது பெரிய தப்பு? சத்தமா சொல்லணும். வித்தது தப்பா, அழிச்சது தப்பா? இதுதான் உங்க கான்செப்ட். ஆண்டவர் கொடுத்த அந்த வரத்தை, அந்த வல்லமையை, உன்னை கொடுத்த ஆண்டவர் வச்ச அழைப்பை வித்துட்டியா இல்ல அழிச்சிட்டியா? கேளுங்க பக்கத்துல கொஞ்சம். சவால் பாரு. விக்ரமனை யாரும் காட்டி பாரு. விக்ரமனை சொல்லட்டுமா? சிஸ்டர் ஒரு பாட்டு பாருங்களா? நீ பாட்டு, நீ பாட்டு, நீ பாட்டு. வர்ஷிப் அவர் பாரு, வர்ஷிப் வார்த்தை கொடுக்கலாம். நீ கூட, நீ கூட, நீ போ. இதுக்கு பேர் தான் விற்கிறது. என்கிட்ட விற்கிறத, என்னைய பண்ண சொன்னதை நான் யார்கிட்ட கொடுத்த? இப்போ சொல்லுங்க பக்கத்துல. சேல்ஸ்மேன் ஆயிடாதீங்க. கத்தர் கொடுத்த தாள சேல்ஸ் பண்றாதீங்க. அதையிலேயே சொல்லுங்களேன். ஒரு பாட்டு பாட சொன்னா கூட நம்ம என்ன செய்யறோம்? ஏங்க, நான் வர வழியில கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டல்ல பாக்குற ஒரு வழியில 2 பொம்பளை பிள்ளைங்க நின்று சிகரெட் பிடிக்குது ரோட்ல. நம்ம சென்னை கிட்ட தான் பாக்குறோம், எங்க இடத்துல பாக்குறோம். எனக்கு காரை நிறுத்தி சண்டை வாங்கிடலாமெல்லாம் யோசித்தேன். காரை ஸ்டாப் பண்ணி எங்க சூழல தான், நம்ம ஏரியா தானே அது, சத்துன்னு ஒரு எண்ணம் ஓடுது. கார் ஸ்டாப் பண்ணி இறங்கி ஒரு 2 குட்டு கிளம்பு, உங்களால எங்க போனா கெட்டு போகுது அப்படி நம்ம 2 அடி ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் வந்துடும். அதுவும் சூழ்நிலை எங்க ஏரியாவில் வந்து இவ்வளவு திமிர் பண்றியா, நீ எங்க வந்து இங்க பண்றது, என் மைண்ட்ல ஃபுல்லா ஓடுது. அப்படின்னா இது தேவையில்லாத தாண்டுறேன், நான் உங்க சிந்தையை கொடுங்கன்னு வரேன் காரணம். எங்க ஒரு வாலிப பெண் நல்லா அழகா இருக்கிற பிள்ளைங்க ரோட்ல நின்று தப்பு பண்றத கூச்சப்படல. எங்க உன பிசாசு தள்ளுறான் பாரு. ஒரு காதலன் காதலி 2 பேருமே ரோட்ல நின்று கட்டி பிடிச்சிட்டு எத்தனை பேர் இந்த சொல்லுவாங்க, பூனை கண்ணை முடிட்டா பூலோகமே அதுக்கு இருந்த மாதிரி. பூனை கருவடை திருடுமா, திருடுக்கு என்ன பண்ணுமா, மாட்டிக்கும் போது என்ன பண்ணுமா, அப்படி பக்கல்ல ஒன்று வச்சுக்கிட்டு கண்ணை இருக்க முடியுமா. அப்ப பூனைக்கு எப்படி தெரியும்? எல்லாம் இருட்டா தெரிஞ்ச உடனே என்ன யாரும் பார்க்கல, என்ன யாரும் பார்க்கல, பார்த்தா ஒட்டு மொத்தம் 2 பூனை அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வாழை பிள்ளைகளுக்கு இந்த யூனிசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேரும் கலந்த ஒரு இது. ஒரு ஆணை ஒரு பெண்ணை வாழை பிள்ளைய ரோட்ல நின்று பேச ஆரம்பிச்சுட்டா அந்த காதல் வயப்பட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இவன் பாடிக்கு லைட்டா டச் ஆன உடனே இவங்க அப்படியே மேல போவாங்க பாருங்க. இதுல என்ன ஆகும்னா, பக்கத்துல யார் வரா, எவ்வளவு பெரிய வரான், வயசானவன், அவன் என்ன எவ்வளவு மரியாதை தரலாம் கிடையாது. உடனே சேர்த்து பிடிக்கிறது, முத்தம் முடியா. பீச்ல போய் உட்காந்து சாப்பிட முடியலங்க. பீச்ல குழந்தைல கூட்டு போக முடியல. நாங்க போன வாரம் போய் பீச்ல சாப்பிடலான்னு நைட் டைம்ல போய் சாப்பிட உட்காடுறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு இடத்துல அடிக்கடி போவேன். அவங்க எங்களை பார்த்த உடனே ஒரு பாயெல்லாம் போட்டு வச்சு அந்த இடத்துல உட்காருங்கண்ணா. உட்காந்துட்டு என் பக்கத்துல எதிரிலேயே 2 உட்காந்து அமங்கலம் பண்ணுது. நான் சொன்னேன், முதல்ல அதை அடிச்சு ஓட விடுது, அப்பதான் எங்களால் உட்கார முடியும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்த்து நான் அங்கே சத்தமா பேசுறது காதல் வச்சு அந்த எழுந்து போயிட்டு இருக்காங்க.
அதுக்கெல்லாம் இந்த உலகம் வெட்கப்படல. பாவம் செய்யறதுக்கு உலகம் வெட்கப்படல. அசுத்தமா பேசுறதுக்கு உலகம் வெட்கப்படல. இன்னைக்கு கெட்ட வார்த்தையை சத்தமா பேசலாம். ஐயோ யார் என்ன தப்பா நினைப்பான்றதுல யாருக்குமே அந்த எண்ணம் வரல. சைனஸ் வரல. ஒரு தவறான விஷயத்தை பண்றதுக்கு உலகம் வெட்கப்பட மாட்டேங்குது. ஆனால் கர்த்தருக்கு என்று தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு பயங்கர வெட்கம் வருது. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, எங்கேயோ டேஞ்சர், இதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லுங்க. ஏன் அவங்களால நல்லது செய்யறதுக்கு கூச்சம் வருது? ஏன் உன்னை நீ தாழ்மான பாடல உட்காந்துக்கிற? ஏங்க இங்க யாருமே பெரிய பாடல்கள் கிடையாது. யாருமே ஆரம்பத்துல பெரிய பாடலாம் வரணும் கிடையாது. பாடல் பெருமாள் செய்யாம முதல்ல ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போயிட்டு ஒரு பாட்டு பாடுறதுக்காக பாடுறாரு. பாடின உடனே ஸ்டுடியோ ஓனர் சொல்றாரு, வெளியே போயா கழுத குரலை வச்சு நீங்க வந்து என் ஸ்டுடியோவில் பாட வேண்டாம், என் ஸ்டுடியோ பேரை கெடுக்க போறேன்னு சொல்லி முறை வரைக்கும் சொல்லி வெளியே அனுப்பிச்சாங்க. பாட்டு அழுதுட்டு வெளியே வந்தாங்க. அதான் அவனுடைய ஆரம்பம். அவன் சொன்ன வார்த்தை அந்த பெரிய ஸ்டுடியோ கழுத பொருளை வச்சு நீங்க பாட வேண்டிய போய் வெளியே வெக்கத்தோடு அழுது கொண்டே வெளியே வந்தார். இன்னைக்கு உலகம் முழுக்க அவர் பாடலை பாடுறார். பாடலுக்கு ஒரு டேக் ஃபுல்லா பாட முடியாது. இன்னைக்கும் அவரால் ஒரு டேக் ஃபுல்லா பாட முடியாது. ரெக்கார்டிங் ஸ்டுடியோல கூட ஒரு டேக்ல பாட முடியாது. ஆனால் அந்த குறைபாடு அந்த மனுஷனுக்கு இருந்தா கூட உலகத்தை கலக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் உன் நினைவு என் கனவு உறவெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம். அவர் பாடுனதுதான் உடைக்கிறதுல உள்ளத. எந்த குரல் கழுத குரல் சொன்னாங்களோ அந்த குரல் இன்னைக்கு உலகம் ஒழிக்காத இடங்கள் இல்லை. கை வச்சு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆமென். எஸ்ரானா நெகமியானா என் மேல கர்த்தர் கரோ. எஸ்ரானா நெகமியானா என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்ளே. தலித்தாகும் என்று சொல்லி மறித்தவரை தூக்கி நிறுத்தின கரம். சொல்லுங்க, தலித்தாகும் என்று சொல்லி மறித்தவரை தூக்கி வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். அந்த வேண்டாம் காரிய மேல நான் கேட்டெல்லாம் பெற்று கொள்வேன். பாடலோட பாட்டுதான். வேண்டாம் காரிய மேல நான் கேட்டதெல்லாம் எஸ்ரானா நெகமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் டெபோரா நான் நான் கேட்டதெல்லாம் நான் கேட்டதெல்லாம். இப்ப சொல்லுங்க, சண்டை இல்ல தோல்வி இல்ல. சண்டை இல்ல. சொல்லுங்க, வியாதி இல்ல வறுமை இல்ல. வியாதி இல்ல வறுமை இல்ல. நடக்கட்டும், அப்படியே நடக்கும், அப்படி நடக்கும். வியாதி இல்ல. நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவரை கண்டிச்சு சொல்லலாம். சொல்ல கேளுங்க பக்கத்துல, நீ வித்துட்டியா இல்ல வீணடிச்சிட்டியா? ஏசா வித்து போட்டான், அதனால அந்த பொருள் சேதமாகல. அந்த ரைட்ஸ், அந்த பவர் சேதமாகல. அது இன்னொருத்த கைக்கு போய் இருக்கு. அவன் பெரிய பாவியா இல்ல
பைபிள் தெளிவா சொல்றது, அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்ன பண்ணனா, அழித்து போட்டான். அப்படிதான் பைபிள் படிக்கிறீங்க. அந்த வசனத்தை படிங்க, லூக்கால படிங்க. சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு எங்க போயிட்டாரா? நம்ம தூரம் போனாதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல தூரம் போனாதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. கிட்டக்கு போனா யாருன்னா பார்த்துருவாங்க. பிரதர் கொஞ்சம் லாங்கில போய் பாவம் பண்ணா யார் கண்ணிலையும் மாட்ட மாட்டோம். அல்லேலூயா, உண்மைதானே? நீ தூரம் அதுக்கு மட்டும் போல, அப்பாவுடைய உறவை விட்டு தூரம் போற. சொல்லுங்க, அப்பாவின் உறவை விட்டு தூரம் போனா பக்கத்துல ஏமா கொஞ்சம் சீரியஸா நல்லா ப்ரெசன்ஸா போயிட்டு இருக்கு, பக்கத்துல கை சொல்லுங்க. இங்க தெரியும், எங்களுக்கு ஆவியுடைய மூவ் எங்களுக்கு தெரியுது. ஆவியை உங்ககிட்ட அப்படி மூவ் பண்றதை நான் அனுபவிக்கிறேன். உன்னை உருவாக்குறதுக்கு வந்துட்டாரு. இந்த களிமண் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் கையில் அப்படியே அடக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பொருளாக வந்துடும். சொதப்பிடுச்சுன்னா ஓரளவு பையனை பார்த்துட்டே இருப்பார். இன்னும் செட் ஆகலை, கையில் உட்காரலாம், தூக்கி உருண்டை பிடிச்சி ஒரு செலுத்துல அடிச்சு காலத்துக்கும் நீ உரிமை இல்லாமல், திறமை இல்லாமல், எதுக்கும் பயன்படாமல் ஒரு கிறிஸ்டியனா சும்மா வீட்டுக்குன்னு ஒரு கிறிஸ்டியனா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துட்டு பெருமை ஒன்றா பேசுவாங்க. நான் 40 வருஷம் கிறிஸ்டியன், 40 வருஷம் கிறிஸ்டியன், நாங்களாம் பழையாது, நாங்களாம் அப்படி ஊழியம் பண்ணோம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் உங்களை மாதிரி வாலிபர் கூட்டத்தில் போய் பல கேம்பஸில் போய் உட்காந்து தாகத்தோடு அழுவேன். வாலிபர் கூட்டத்தெல்லாம் போய் அழுவேன். அந்த பையன் வயசில் இருக்க சின்ன பையனாக இருக்கப்பெல்லாம் அகஸ்டின் ஜெபக்குமார் கேம்பஸ் அடிக்கடிக்கு போவேன். 4 நாள் கேம்ப்பு. அப்போல்லாம் அந்த கேம்புக்கு போக என்கிட்ட காசு இருக்காது. லாஸ்ட் அண்ணனுடைய கேம்ப்பு போகிறேன். 4 நாள் கேம்ப் இருக்கிறாங்க, சென்னையிலே இருக்கிறாங்க. அப்போ அந்த கேம்ப்பு போகிறதுக்கு எல்லாரும் பேர் கொடுத்துட்டாங்க. நானும் சர்ச்சில் பேர் கொடுத்துட்டேன். எனக்கு காசு இல்லை கையில். அப்போது 2000 நினைக்கிறேன், 1999. ஏன்னா எங்கள் அப்பா செத்து 2 வருஷம் அதனால சுத்தமாக கடனில் போயிட்டோம். சாப்பாட்டுக்கே வழியில் நிலமன்றதுனால கேம்ப்பு போக ரொம்ப ஆசை. ஆனால் காசு இல்லை கையில். அப்போது எல்லாருமே பேர் கொடுத்துட்டாங்க கேம்புக்கு. என் பேரும் கொடுத்துட்டேன். ஆனால் காசு இல்லாததுனால தாய்ங்க என்ன பண்ணேன், நான் பிளான் பண்ணுற ஆள்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் வரல. உடனே ஜான் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, செந்தில் வரலன்னு சொல்கிறான். ஏன் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறான். கூட வரேன் கூப்பிட்டு, ஏன் வரல? சரி, காசு எதுவும் அவர்கிட்ட சொல்ல முடியல, காசு இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், எங்கள் ஃபேமிலி நல்லா வாழ்ந்தவங்க, அதே சபையில் நாங்கள் பணக்காராக இருந்தவங்க. 1997 96லலாம் 2000 ரூபா எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் பெரியவங்க. 96 2000. ஏன்னா நான் வேலைக்கு போனப்போ என் முதல் சம்பளமே 950 ரூபா. நான் வேலைக்கு போனப்போ 1 மாதம் சம்பளம் 950 ரூபா. அப்புறம் சேடு ஃபைனான்ஸில் வேலை செஞ்சேன், 1050 ரூபா. நான் 1500 ரூபா வரைக்கும் வேலைக்கு போனேன். ஒரு நாள் கூலி 15 ரூபா. காலையில் ஆடுதுட்டில் வேலை செய்வோம். 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆட்டு ரத்தம் பிடிச்சி விற்போம். அதில் வேலை செஞ்சேன்னா ஒரு நாளுக்கு 15 ரூபா காலை டைமில் கொடுப்பாங்க. அதுதான் என்னுடைய கூலி. சண்டே சமயத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா டைம், அதாவது 12 மணிலேருந்து வேலை செய்யணும். ராத்திரி 12லேருந்து காலை 8:30 வரைக்கும் செய்யறதுனால 25 ரூபா தருவாங்க. அந்த காலத்தில் அப்பா 2000 ரூபாய் தசமாகவே சபை கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு நகை எடுக்கலாம் அந்த அமௌண்ட்டு. அப்போது அந்த மாதிரி எங்கள் சபையில் வந்து எங்கள் அப்பாவுடைய தசமாகத்தை தான் பாஸ் வெயிட் பண்ணுவாங்க. 7ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு வர மாட்டாங்க. நேராக சைக்கிள், சம்பளம் வாங்கின சைக்கிள் பில்லு பிரிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக பில்லோட பாஸ்டிக்கிட்ட தான் போவாங்க. அப்பா அப்படி கொடுத்தா நாங்கள் இங்கே நல்லா இருக்கும். நல்ல நோயா. ஆமாம், அப்படி கொடுப்பாரு. அப்படி இருந்த ஒரு ஃபேமிலி போய் அப்பா அவர்கிட்ட போயிட்டு இப்போது பாஸ்டர் காசு இல்லைன்னு சொல்ல அசிங்கம். என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வரல பாஸ்டர், உடம்பு முடியல அப்படி இப்படி சொல்கிறவங்க, ஏய் நீ வா, காசு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 300 ரூபா அந்த 4 நாள் கட்டணும். அந்த 300 அவர் தான் கட்டினாரு. 4 நாளுமே எங்கள் கூட அந்த கேம்பில் அவர் இருந்தார். அதில் லூயா. அவ்வளோவெல்லாம் தாகத்தில் போய் கேம்பில் உட்காந்து ஆண்டுட்டு அழுவும். சின்ன வயசில் பாட்டெல்லாம் பாடி நடத்துகிறப்பெல்லாம் உட்காந்து பயங்கரமாக அழுது ஆண்டுட்டு கேட்பான்ப்பா, என்னை ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்துவீங்களா, என்னை ஒரு நாள் பயன்படுத்துவீங்களா, நான் இன்றைக்கே உங்களுக்கு அர்ப்பணிச்சிட்றேன்,
என் வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, என் வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, உங்களுக்கு நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் பேசி பேசி ஒவ்வொரு நாளும் அப்படி காத்திருப்பு தான் இன்னைக்கு என்னை ஊழியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மாத்திரம் நான் குயவன் கையில் உட்காராம இந்த உலகம் தான் எனக்கு முக்கியம், இந்த உலகத்துக்கு காரியம் தான் முக்கியம் நான் உட்காந்துருந்தோம்னா இன்னைக்கு செந்தில் உருவாயிருக்கணும் தெரியாது. நானே அண்ணன் போல ஒரு கிறிஸ்டியனா சும்மா சர்ச்சில் போய் உட்கார ஒரு ஆளாக இருந்திருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அப்பா ஒர்க் பண்ணுற ஆளாக வச்சுக்காரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, ஒர்க்கிங் கமிட்டியில் இருங்க. ஆமாம், வெறும் சும்மாலாம் வந்த ஒரு கிறிஸ்டியனா போயிடாத, நீ யாரு வேலை செய்கிற ஆளா இருக்கணும். கவனிங்க, ஏசா அந்த ஆஸ்தியுடைய பங்கை விற்று போட்டான், ஆனா இவன் வீணடிச்சான். இப்ப ஆக்சுவலி அப்பாவுக்கு கோபம் யார் மேல வரணும்னா வித்து போட்டவங்க வரக்கூடாது. ஏன்னா அவன்கிட்ட கொடுத்த பொருள் வேற ஒருத்தங்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். சாப்பாட்டுக்காக வித்துட்டான், சரி போ. ஆனா இவன் அழிச்சே போட்டான். அவனை கட்டி அணைக்காதவர் இவனை கட்டி அணைக்கிறார். கைதட்டி யாருக்கு நன்றி சொல்லுறாங்க. அவனுக்கு கிடைக்காத கிருபை இவனுக்கு கிடைக்குது. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லு. அப்பா நீ தொலைஞ்சதையும் பார்க்கல, சத்தமா நீ தொலைச்சதையும் பார்க்கல, உன்கிட்ட ஒரே ஒரு மனம் திரும்புதலை மட்டும்தான் பார்க்கல. ஏசாட்ட மனம் திரும்பல, அந்த குணம் வரல. அதனால அவன் செஞ்ச பாவம் கொஞ்சம் ஒரு லிமிட்ல இருந்தா கூட அவன் மேல அப்பாவுக்கு பாசம் வரல. அவர் என்ன பண்றாருன்னா சொல்ற ஆகாதவனாய் தள்ளப்பட்டான் அவன். ஆனா இவன் செஞ்சது பெரிய தப்பு. ஆனா இவன் மேல ஏன் அவருக்கு ஒரு அஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவரை கவர்ற ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டான். என்னன்னா அவருக்கு திருப்பி வந்துட்டான். அல்லேலூயா சொல்லியிருக்கணும். நான் சொல்ற பிரசங்கம் புரியுதா புரியலையா? பட் ஆவியானவர் பேசுறதா இல்லையா? அல்லேலூயா. இவன் என்னென்ன இழந்துக்கிறான்? ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு, ப்ரையாரிட்டி போயிடுச்சு, பர்சனாலிட்டி போயிடுச்சு, அந்தஸ்தும் இல்ல, ஆஸ்தியம் இல்ல, அதிகாரமும் இல்ல, எல்லாத்தையும் தொலைச்சு வந்து ஒருத்தர் நிற்கிறான். இன்னைக்கு ஒரு வேளை நீ உன் வாலிபத்தில் இதெல்லாம் இழந்து உட்கார்ந்து இருப்பா, இன்னைக்கும் அப்பாவோட கிட்ட உனக்கு ஒரு பர்மிஷன் தராங்க. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தராரு. உன்னை கட்டி எனக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா உன்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ திரும்பி வந்தா போதும். சொல்லு பக்கத்துல சொல்லு, திரும்பி வா, திரும்பி வா. சொல்லுப்பா பக்கத்துல போடு, திரும்பி ஓடாத, திரும்பி வா. ஆமா, பாடல் எழுதுன, என்னை விட்டு தூரம் போனாயோ, நீ என்னை என்று மறந்து போனாயோ, உன்னை குறித்த நோக்கம் இருக்கு, நீ விட்டு கொடுத்தால் வாழ்வு உனக்கு, பட்ட போன வாழ்வு எனக்கு, பறந்து செல்ல பலனும் இருக்கு, என்னை விட்டு தூரம் போனாயோ, கிருபைகள் உனக்கு இருக்கு, வரங்களும் உனக்கு இருக்கு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு, கிருபைகள் உனக்கு இருக்கு, வரங்களும் உனக்கு இருக்கு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு, ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய், பாதியிலே என்னை நோவடித்தாய், என்னிடமாய் திரும்பி வந்திரு, என்னிடமாய் திரும்பி வந்திரு, என்னை விட்டு தூரம் போனாயோ, குறித்த காலத்திலே தரிசனம் வைத்திருக்கு, தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும், குறித்த காலத்திலே தரிசனம் வைத்திருக்கு, தாமதித்தாலும் காத்திருக்க உனக்கு மனமில்லை, கண்ணானே
இதயம் எனக்கில்லை, காத்திருக்க உனக்கு ஆமென். கல்லான இதயம் எனக்கில்லை, உனக்காக நான் காத்திருக்கின்றேன், உனக்காக நான் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. வித்து போட்டவன் மேல வராத கோவம் அழிச்சு போட்டவன் மேல வந்திருக்கணும். ஆனா அவருக்கு பிடிச்ச ஒண்ணு அவன் பண்ணா பாருங்க, அங்கதான் கத்துற. சொல்லுங்க, உன் மனம் திரும்புதலுக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? என் வாழ்க்கையில பக்கத்துல நீ மட்டும் மனம் திரும்பிட்டனா ஏசப்பாக்கு அதை விட ஒரு ஹாப்பி எதுவும் இல்லை. அவன் அப்பா வயசானவர் ஓடுறாருங்க. அதுவும் அந்த இடத்துல நான் படிக்கிறேன், அந்த ஓடினான் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு கிரேக்க மொழியில படிக்கிறேன். அந்த வேர்டை என்ன கிரேக்க மொழியில படிச்சா அது என்ன ஓட்டம் தெரியுமா? பந்தயத்துல ஓடுற ஓட்டமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிள்ளை வந்துட்டான். இப்போ அவன் எப்படி வந்துட்டான் தெரியுமா? எப்படி வந்திருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன இழந்து வந்துருக்கான்? எடுத்துட்டு போட்ட ஆஸ்தி அவன்கிட்ட இல்ல. ஆஸ்தி இழந்தவனாய், அதிகாரத்தை இழந்தவனாய், இது ரெண்டு போனா போல அந்தஸ்தாச்சு மிந்துச்சா, அந்தஸ்தும் இல்லாம ஒருத்த வந்து நின்றுட்டான். ஆனால் நீ ஆஸ்தி இழந்தாலும் சரி, அதிகாரத்தை இழந்தாலும் சரி, அந்தஸ்து இழந்தாலும் சரி, உன் அடையாளம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டெப்தா சொன்னாலே பிரசங்கம்லாம் பயங்கரமா வரும். அதாவது வாளி போட்டு தண்ணி எடுக்கிற கதை பிரசங்கம். நீதிமானின் யோசனை ஆழமான படுமொழி. அது நீதிமான் மட்டும் தான் அதை கொண்டு கொள்ள முடியும். நீ போற ஃபோர்ஸ்ல போய் பக்கெட் உள்ள விழுந்தாதான் தண்ணி நிரம்பி மேல இழுக்க முடியும். நீ பக்கெட் அப்படியே பொறுமையா உள்ள விட்டு பக்கெட் போற ஸ்லோ அப்படியே போய் நீ அப்படியே கலக்கி பொறுமையா எத்தனா உனக்கு எவ்வளவு தண்ணி தான் கிடைக்கும்? கொஞ்சம் தண்ணி வச்சு வாலிபர் கூட்டம் போனேன், ஒரே போர் அடிச்சுது. அந்த அளவுக்கு சரியா எனக்கு என்ன கிடைக்கல, பிரசன்ஸ் கிடைக்கலப்பா. நீ சரியா வாலியை போடலப்பா. ஆமென். நீ வாலி போடுறப்ப முழு பலத்தோடு உள்ள தூக்கி அடிச்சு போற அந்த பக்கெட்டுக்கு. ஆமென். உள்ள போய் அந்த வாலி விழும்போதே தண்ணியை நிரப்பிடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பா என்ன பண்றாருன்னா ஓடினா அப்படிதான் பைபிள் சொல்லுது. கவனிங்க, எல்லாம் இழந்தாலும் உனக்கு அடையாளம் இருக்கு. சொல்லுங்க, நீ எல்லாத்தையும் உள்ள இழந்திருக்கலாம், ஆனா உன் அடையாளம் இன்னைக்கும் அப்பாவுக்கு தெரியும். தூரத்திலே கண்டு அப்பா எங்க பாக்குறாரு பிள்ளைய? தூரத்துல பார்த்தோன்னு எப்படிங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும்? போன மாதிரி இல்லையே. போனவன் அதே மாதிரி திருப்பி வந்திருந்தா கூட ஆக்சுவல் அவன்கிட்ட உட இருந்தா கூட பரவாயில்லைங்க. நான் சபையில சொல்லி கொடுத்தேன், அவன்கிட்ட உடையும் கிடையாது. அப்பா போட்ட உட இல்ல, அப்பா கொடுத்த செப்பல் கூட இல்ல. அந்த காலத்துல செருப்பு யார் போடுவது தெரியுமா? சுயாதீனம் உள்ளவன் தான் செருப்பு போடுவான், சுதந்திரவாளி தான் செருப்பு போடுவான். எந்த அடிமையும் செருப்பு போடக்கூடாது. அதனாலதான் அப்பா அவன் செப்பல் போட்டு போனான். மத்தியா ஒரு ஊர்ல போய் பஞ்சத்துல ஒட்டிக்கிட்டாலே அவனுக்கு புரியுது சொல்றேன். அந்த இடத்துல வேலை கொடுத்தாங்கல்ல, அவன் வேலை அமர்த்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வஸ்திரத்தை வாங்கி கொள்வார்கள். அது அந்த நாள் நடக்கிற விஷயம். வேலைக்கு அமர்த்துறாங்க, அடிமையா வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யற முதல் விஷயம், யோசேப்பை அடிமையாய் வாங்கும் பொழுதே யோசேப்புடைய வஸ்திரம் உரிக்கப்பட்டது. அதான் அடிமையின் கோலம். அதான் இயேசு அடிமையின் கோலத்தை எடுக்கிறதுனால அவருடைய வஸ்திரம் உரிந்தார்கள். அல்லேலூயா. புரியுதா? வஸ்திரத்தை இழந்துட்டான். ரெண்டாவது, அவன் பாதரட்சியை வாங்கிடுவாங்க. ஏன்னா அடிமை வெறும் காலில் நடக்குது. கிட்டத்தட்ட 430 வருஷம் இஸ்ரேல் மக்கள் வெறும் காலில் தான் இருந்தான். 430 years 430 வருஷம் வெறும் காலில் இருந்தவன அப்பா வெளியே கொண்டு வரும்போது செப்பல் கொடுத்து கூட்டு வராங்க. அவன் பாதரட்சியெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரான். எகிப்துல ஒரு செருப்பு கூடியா, நான் தான் போறேன் கூடியான் செருப்பு கூடிய புதுசா போட்டு வரவன் போட்டு போறப்ப சொல்லுது, அவர் அந்த இடத்துல ஆண்டவர் எழுதினார், அவர்களுடைய பாதரட்சை கூட என்ன ஆகல, தேய்ந்து போகல. அப்பதான் இவனுக்கு எது பாதரட்சை? அப்பா எல்லாத்தையும் வாங்க சொன்னா தெரியுமா? லாஸ்டா
கேட்டு வாங்கடா எல்லாத்தையும். பொண்ணையும் பொருளும் சொல்லுங்க. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட. நல்லா அழகா பாருங்களேன். பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. சொல்லுங்க. ஒரு பலவீனம் இல்லாமலே ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவான். சொல்லுங்க. அப்பா தேவைகளை சந்திப்பான், என் மீதம் எடுக்க வைப்பான். பிறருக்கு எப்படி கொடுத்தாரா? வயிறார உணவளித்தான் எங்கப்பா. 5000 பாடி கொண்டாடுவோம். பிரசங்கம் முடியுது. அப்பா அவனை பார்த்த உடனே இந்த வார்த்தை அழகா இருந்துச்சு. என்னன்னா, he lost his property, he lost his priority, he lost his personality. ஆனா அவனுடைய அடையாளம் மட்டும் போவே இல்லை. அவன் டோட்டலி எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஆஸ்தி போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு, அந்தஸ்து போயிடுச்சு. அவன் அப்பாக்கு அந்த அடையாளம் தெரியுது. வாரத்து என் பிள்ளைதான். கொலையில வரும்போதே அவன் ஐடென்டிஃபை பண்றாரு. என் பிள்ளைதான் வரான். அவன் எல்லாத்தையும் இழந்து வரான். அவன் எல்லாத்தையும் இழந்து வருத்த இங்க இருக்கிறவங்க ஊர் மக்கள்லாம் பார்த்தானா, ஐயோ தொலைச்சதையும் அவனுங்க பார்த்து அடிப்பானுங்க. அதனால அப்பா எவ்வளவு வேகம் ஓட முடியுமே. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. அந்த கிரேக்க மொழியில அந்த வார்த்தையை படிக்கிற அது என்ன ஓட்டம்னு கேட்டா, பந்தய பொருளை வாங்குறதுக்கு ரன்னிங் ரேஸ்ல ஓடுற இடமா அந்த வார்த்தை. அவன் சாதா ஓடலையா. எங்க ஒரு வயசானவரு யோசிச்சு பாருங்க. இப்போ முடிஞ்ச உடனே செகண்ட் செஷன்ல வந்து நான் ஒரு ஓட்டம் பத்தி வச்சு பாக்குறேன். யார் ஓடுறீங்க பாக்குறேன். வைரா ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சு பாக்குறது. யாரு ஃபர்ஸ்ட் வர பார்க்கலாம். லேடிஸ் வச்சுக்கலாம், ஜென்ஸ் வச்சுக்கலாம். ஓட முடியுமா? ஆனா இங்க இருக்க எல்லாமே பார்த்தோம்னா 50க்குள்ளதான். 50 யாருமே கிடையாது. நான் 41 எனக்கு மேல 42 43 மேலதான் யாரும் போக மாட்டீங்க இல்லையா? அது கீழே தான் எல்லாரும் இருப்பீங்க. ஆனா உங்களால ஓட சொன்னா எப்படி ஓடுவீங்க? ஐயோ சிலதான் கேரளா விழுந்துருவீங்க. நாங்க குரூர் போனப்ப சில ஓட விட்டோம். சூப்பரா ஓடுறாங்க. நான் நினைச்சேன் மனசுல, எப்பா நம்ம கொலகாரப்பட்ட வாங்கிட போறோம். இது ஓடுற வேகத்துல போய் முண்டி அடிச்சு முகம் போய் கீழே வச்சுன்னா ஸ்பாட்டு காலி. அப்புறம் என்ன ரிசல்ட் சொல்றாங்க, அந்த பாஸ்டர் ஓட்ட பந்தயம் வச்சாயா, ஓட்டி விட்டாயா மேல அவங்கள. அல்லேலூயா. ஆனா ஓடும் போது நான் பயந்த குரல், ஏசப்பா காப்பாத்தாரு, ஜீவனை காப்பாத்து. என் பேச்ச கேட்டு ஓவரா ஓடுது, எதுவும் ஆயிடக்கூடாது இருக்கேன். அப்போ பாருங்க அந்த சூடு தரவர் அந்த வயலை பார்க்க போற வழியில நல்லா தர இந்த பக்கம் ஏறி ஊந்துச்சுன்னா அவ்வளவுதான், பரலோகமே என் சொந்தமே. கவனிங்க, இந்த அப்பா ஓடுகிறான். அந்த ஓட்டம் ஓடி அவனை என்ன பண்ணான், அவனை கட்டி அணைத்தான். இப்ப கவனிக்கும், கட்டி அணைத்ததன் மூலம் அவன் என்னத்தை கொடுத்தா தெரியுமா? கட்டி அணைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அவன் இழந்த ஆஸ்தியை திரும்ப அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆஸ்தியை அழிச்சு போட்டானோ அந்த ஆஸ்தியை அணைச்சு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. கூட அழிச்சு போட்டதை அப்பா அணைச்சு கொடுக்குறாரு. ஆமென். சொல்லு பக்கத்துல, உனக்கு இப்போ உங்க அப்பா அணைச்சு கொடுப்பாரு ஆண்டவனுக்கு. ஹல்லேலூயா. அழிச்சு போட்டான், அவரை அணைச்சு கொடுத்தார்.
கட்டி அணைத்தவனை என்ன பண்ணாரா? முத்தமிட்டான். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீ இழந்த ஆஸ்திக்கு நீதான் உரிமையாளர். ஆமென். அதுக்கடுத்து அப்பா சொல்ற ஒரு விஷயத்தை பாருங்க. அந்த இடத்துல, அந்த இடத்த மட்டும் வாசிங்க. நான் முடிக்க போறேன். அவன் வருகிறதை அவன் தகப்பன் தூரத்திலே கண்டு மனதுருகி ஓடி, ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போ அப்படி கட்டி பிடிச்ச உடனே இவன் அழ ஆரம்பிச்சுட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கட்டி அணைச்சாருன்னா உனக்குள்ள பெருமை வராது. ஐயா நான் தகுதியே இல்லையா, ஐயா நான் தகுதியே இல்லை, என்னைய போய் கட்டி பிடிக்கிறீரே, அவர் கட்டி அணைக்காத வரைக்கும் உனக்கு அழுக்கு தெரியாதுப்பா. பாளையக்குள்ளே ஆண்டுடைய பிரசன்னம் உனக்கு கவ்வாத வரைக்கும் நீ செய்யறது பாவம் உனக்கு தெரியாது. அந்த பிரசன்ஸ் உமனை இறங்கினதுதான் எனக்கு ஏசாயா விஷயத்துல ஒன்று பிடிக்கும். நீங்க ஏசாயா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐயா ப்ராபசி சொல்லும் போதே ஆரம்பத்துல பயங்கரமான வீர பிரசங்கியா வருவார். ஆரம்பிக்கும் போது நல்லதா ஆரம்பிக்க மாட்டான். அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, சாராயம் குடிச்சவனுக்கு ஐயோ, அதிகாரமே ஓரே உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ சொல்லி 5ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாருக்கும் ஐயோ போட்டு வருவாங்க. ஆண்டவர் பார்த்தார், மகள என்ன நீ ஊழியத்துல ஓவர் ஆடுற, எல்லாருக்கும் ஐயோ போட்டு எல்லாரையும் குறை சொல்லுவான், எல்லாருக்கும் ஐயோ. சில கேட்ட இவர் பைபிள் எடுத்துட்டாருன்னா எல்லாரும் திட்டு இருப்பாங்க. எல்லாம் பாஸ்டிங் போட்டோம்னா எல்லாரும் திட்டுவான். பாஸ்டிங் போனாத்தான் நீ எல்லாம் ஜென்மமா செத்து தொலைணும், அது வயிற்றுல எல்லாம் பிரச்சனை இருக்கும். நானும் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்ற பெருமைப்படுற ஆளா இருக்கான். ஏய், உன்னால பச்சை தண்ணி குடிக்க முடியாது, ஆனா அவன் தண்ணி குடிச்சுதான் உபவாசிப்பான். அவன் பிறவினாது. இவர் 5 நல்ல கவனிங்க, நீங்க கவனம் செலுத்துறோம். 5 அதிகாரத்துல ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டாங்க இருப்பாருங்க. 6ஆவது அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு தரிசனம் அவருக்கு வருது. ஆமென். என்ன தரிசனம்? சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிங்க. ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஹலோ, தேவ தூதர்கள் 2 சட்டைகள் எதை முடிட்டாங்களா? ஏன் முகத்தை மூடினாங்க தெரியுமா? நான் அல்ல கிறிஸ்துவே. அல்லேலூயா. நான் ஒரு விஷயம் கத்துறேன். சேராபீன்கள் என் புக்கில் எழுதிருப்பேன். கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் ஒரு வித்தியாசம் எழுதிருப்பேன். கேருபீனுக்கு 2 சட்டை தான் இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபீன் இருக்கும். இதுக்கு 2 சட்டை, அதுக்கு 2 சட்டை. உடன்படிக்கை பெட்டி மூடிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா சேராபீனுக்கு 6 சட்டை இருக்கு, 6 ரெக்கை. 2 ரெக்கையில முகத்தை மூடிடுச்சுங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆவியானவர் கேட்ட சொல்றாரு, நான் அல்ல, என்ன அடையாளம் அல்ல, கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. என்ன செஞ்சாலும் கிறிஸ்து. ஆமென். அப்ப சொல்ல உடனே காட்டாத, அவரை காட்டு. இனி நான் அல்ல வாழ்வது, நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஒரு பழைய பாடல் பாடுகிறார், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இந்த பாடலாம் பாடி ஆராதிக்கலாம், கட்டளை நடத்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா முடிச்சிருவா. இன்ட்ரெஸ்டா கேட்கும். கொண்ட கதை பேசலாம். இந்த ஒரு சட்டையில முகத்தை மூடுறது எது காரணம்? என்னை மறைக்கிறேன். சொல்லுங்க. 2வது என்ன பண்ணுதா? எதை முடிச்சா? ஏன் ஓட்டத்தினால வந்தது இல்லையா? அது ஏன் ஓட்டத்தினால இது கிடையாது. அப்புறம் 2 சட்டையை மட்டும் பறக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டு
காலையும் முகத்தையும் மூடிக்கிட்டு சொல்றான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. தரிசனத்தை பார்த்த உடனே 5 அதிகாரத்துல ஊரெல்லாம் ஐயோ போட்டவரு இப்ப இத பார்த்த உடனே சொல்ற, ஐயோ அந்தமானே, நான் நல்லவன் இல்ல, நான் அசுத்தம் உள்ளவன் ஆண்டவரே, நான் அசுத்தம் உள்ள மனுஷன் மத்தியிலே வாழ்கிறேன். சொல்லுங்க பக்கத்துல இருந்து, எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரையோ உடனே அளந்துப்பாங்க. உட்காந்துட்டு அடுத்தாலும் அழக்கூடாது. எப்படி கை கட்டுறான், என்ன பண்றான், எங்க சுத்துறான், என்ன பண்றான், அதை மெஷர் பண்ணாத ஒன்ன மெஷர் பண்ணு. அப்ப தெரியும், ஆண்டவரே நான் பாவியப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்த உடனே, ஐயோ எங்க அப்பா என்னை முத்தம் கொடுத்தாருன்னு சொல்லல, அப்பாட்ட உடனே அழல, அப்பா தகப்பனே, உங்க பிள்ளைன்ற தகுதி எனக்கு இல்ல. இந்த அணைப்புக்கும் இந்த முத்தத்துக்கும் நான் தகுதியே கிடையாது. சொல்லுங்க, அப்பாட்ட வந்ததான் பாவ உணர்வே வரும். பக்கம் சொல்லுப்பா, அப்பா கிட்ட வந்தாதான் பாவ உணர்வே வரும். நீ அப்பா விட்டு தொலைவா, நீ என்ன மாதிரி பெரிய பாவம் பண்ணா கூட நீ உன் பார்வைக்கு பரிசுத்தவட்டே தான் சுத்துவ, உன் பார்வைக்கு பரிசுத்தமா சுத்துவ. உனக்கு தெரியாது நீ செய்யற அக்கிரமம், உனக்கு ஞாபகத்துக்கு வராது. நீ செய்யற அக்கிரமம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கான காரணம் எல்லாம் அவன்கிட்ட கனெக்ஷன் இல்லை. அப்பாவுடைய கனெக்ஷன் இருந்தா அவன் கட்டி அணைச்சாருன்னா போதும், அழுவ, தினமும் அழுவேன், தினமும் நீ அறிக்கையிடுவேன். சொல்லுங்க, அழணும் அறிக்கையிடு. சொல்லுங்க பக்கத்துல, அதுதான் ஆராதனை. ஆமா, நீங்க நிறைய வாலிபர் பிள்ளைங்க மற்ற வாலிபர் கூட்டங்களை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்து விடாதீர்கள். கூட்டமும் கலிப்பும் கூத்தும் இருக்கிற எந்த வாலிபர் கூட்டத்தையும் நம்பாதீங்க. டான்ஸ் ஆட இருக்கிறவெல்லாம் நம்பாதீங்க. சொல்ல பாருங்க, கூத்தாடிகளை நம்பாதீங்க. சொல்லுங்க, கூத்தாடிகளை நம்பாதீங்க. உங்களை நிக்க வச்சு, இப்ப எனக்கு பண்ண தெரியாதா, ஷால் எடுமா, சுத்துமா, எஸ் தான் என்ற சுத்தமா சுத்தமா எஸ் தான் பண்ணது திறமை இல்லையா? உன்னை டான்ஸ் பண்ணதுக்கு தெரியாதா? இல்லை எங்களுக்கு டான்ஸ் பண்ண தெரியாதா? அது அவன் விருப்பம் இல்லையே. அதுக்குன்னு பிள்ளைகளை கூட்டலி ஆண்டவர். அவர் ஏதோ ஒன்று விருதத்துல போட்டு அனுப்பதான் விரும்புறாரு. நாம இவனை அரவணைச்சு என்ன செய்யறாரா, இவன் இழந்த ஆஸ்தியை திரும்ப அவன்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்பா பண்றது என்ன தெரியுமா, அவன் வஸ்திரத்தையும் வாசிங்க, அதை பிடிக்கலாம். எதை கொண்டு வாங்க, பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை கொண்டு வாடா, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாட்டு கொடுத்து இவன் இழந்த அதிகாரத்தை திரும்ப கொடுக்கிறான். வஸ்திரமும் மோதிரமும் அதிகாரத்துக்கு அடையாளம். நான் சொன்ன கட்டி அணைச்சு முத்தமிட்டது ஆஸ்திக்கு உரிமை. ஆனா இப்போ வஸ்திரத்தையும் அந்த மோதிரத்தையும் கொடுக்கிறது எதுக்கு உரிமை? அதிகாரம். அதெல்லாம் யோசேப்பு பல வருடம் அங்கேயே யாக்கோபு கொடுத்த உடனே அண்ணன் தம்பிக்கு கோபம் வந்த காரணம் என்னன்னா, அப்ப பத்தியா ஃபுல் அதிகாரத்தை யாரு கொடுத்துட்டான்? இந்த பையனை கொடுத்துட்டான். இப்போ அவன் அதிகாரத்தை வாங்கி வச்சுக்க சின்ன பையன்
நாளைக்கு அவன் வளர்ந்தானா நமக்கு ஆப்பு வைப்பான் அப்படின்னு சொல்லிதான் யோசேப்பை தூக்கிட்டு போய் குழியில போயிட்டாங்க. ஆனா அந்த லூசுகளுக்கு தெரியாது, இந்த வேலை கத்தர் அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா அவன் குழியில போனாலும் பழியில போனாலும் பாறையில போனா கூட நான் நாளைக்கு சொல்லி கொடுத்தேன். நாரி போய் லாசரு அவன் கல்லறைக்குள்ள நாரி போயிருந்தா கூட தேவ திட்டம் அவன்ல முடியலன்றதுனால கல்லறையில வந்து எழுப்பிட்டு வராது தேவன் திட்டத்தை முடிக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. நீ நாரி போனா கூட எழுப்புவார் உன்னை வந்து. ஹalleluya. நம்மளே நாளைக்கு தியானம் தைரியம் ஏன்னா சாவே நினைச்சாதேனோ, எனக்கு சாவே கிடையாது. செய்ய வேண்டிய திட்டம் முடிச்சுதான் சாவேன். நான் பிளான் சூப்பரா பண்ணுவாங்க. நான் பண்ற பிளானை பார்த்தோன்னா அடுத்த என்னை ஒரு மாதிரி பார்ப்பான். லூஸ்தனமா அதே படத்துல நடந்த வாய்ப்பே இல்லை. என் கூட பார்த்தாங்க எல்லாருமே. நான் பெரிய பெரிய விஷயமா சொல்லுவேன், நடக்குமா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானே, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானே, எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானனே வேலைக்காரனுக்கு ஏன் ஊழியம் தாங்கி கலங்கன் அழைச்சது நீங்க அழைக்கி செல்லுங்க. நான் முடிக்க போறேன். ஒரு சில விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். உங்க லஞ்சுக்கான நேரம் ஆயிடுச்சு. ஆனா வார்த்தை கத்துறது சொல்ல அப்பா திரும்ப அவனுக்கு என்ன கொடுக்குறா, அவன் இழந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப அவன்கிட்ட கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவன் ஹல்லேலூயா. ரெண்டாவது அவன் இழந்த அதிகாரத்தை ஆண்டு எடுத்துள்ளாரு, வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் கொடுத்துட்டு மூணாவது சொல்றாரு, இவன் கால்களுக்கு பாதரட்சிகளை கொடுங்கள். தேவன் அவனுக்கான பர்சனாலிட்டியை அந்த அந்தஸ்தை திரும்ப கொடுக்கிறாரு. இனி நீ அடிமை அல்ல. செப்பல் போட்டுக்கிற காரணம் நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவாதிதான். ஆமென். எவன் உன்னை அடிமைன்னு உன் செப்பலை உறிஞ்சானோ அங்கே எஸ்கேப் ஆயிட்டான். அவன் அந்த இடத்துல நல்ல முடிவெடுத்தான். நான் எங்கள் அப்பாட்ட போயிருந்தேன், சாமி நல்ல சொல்கிறான் அப்பாட்ட வேலைக்காரங்க நல்ல சொல், எனக்கு என்ன, அதனால் நான் போய் எங்கே வேலை செய்ய போகிறேன். இப்போ எங்கள் அப்பாக்கிட்டே வேலை செய்யணும். வந்து அந்த மனம் திரும்புடைய பவர், இந்த ரீப்பனுடைய பவர், நான் சொல்கிறேன் மனம் திரும்புக்கு அவ்வளோ பவர். நீ இழந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு வரும், நீ இழந்த ப்ரையாரிட்டி உனக்கு வரும், ஏதாவது பர்சனாலிட்டி உனக்கு வரும். ஆனால் இந்த இதுக்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், ஒரே ஒரு திரும்பி வந்துரு. சொல்ல பக்கத்தில் திரும்பி வந்துருங்க. எவ்வளோ தூரம் அப்பாவிட்ட போனீங்க மெஷர் பண்ணுங்க, திரும்பி வந்துருங்க. இப்போ அப்பாவிட்ட ஒரு தூரம் போய் பாவத்தில் மூழ்கி இருப்பா, இப்போ தூக்கி போட்டு வந்துரு. அப்பாவுடைய அரவணைப்பு உனக்கு காத்திருக்குது, அப்பாவுடைய முத்தம் உனக்கு காத்திருக்குது, அப்பாவுடைய உடை அந்த உயர்ந்த வஸ்திரம் உனக்கு காத்திருக்குமா. நீ ஆனால் இந்த வஸ்திரம் போடணும் அவனுடைய விருப்பம் இல்லை. உனக்கு எனக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை அப்பா வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க பக்கத்தில், உயர்ந்த வஸ்திரத்தை உனக்கு வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. நான் வெறும் காலுக்கு பிறந்தவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க, வெறும் காலுக்கு பிறந்தவன் இல்லை. நான் செப்பல்றா பாதரட்சியே. ஆமென். இயேசுடைய பாதரட்சியை வேணா காட்டுறதுக்கான காரணமே எனக்கு பாதரட்சியை போடுறதுக்கு தான். அவர் காலில் இருந்த பாதரட்சியை உருவுறான், அவருக்கு போட்டிருந்த அங்கேயே உருவுறான். காரணம் என்ன, எனக்காக ஒரு அடிமையின் கோலத்தை எடுத்ததுனால தான் இன்னைக்கு அவர்கிட்ட இந்த உறிஞ்ச அந்த அங்கேயே தான் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆமென் ஹல்லேலூயா. எழுதுக்கு அப்படியே அர்ப்பணிச்சு முடிக்க போறேன். ஆண்டவரே நீ கூட பேசுறதுக்காக நன்றியப்பான்னு சொல்றேன். வாழ்க்கை இப்படி தயவு செஞ்சு ஆளுடைய சமத்துல ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றியப்பா நன்றியப்பா நன்றியாக என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே.
ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசு ராஜா. நன்மை ஒன்றும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசு ராஜா. ஜீவன் மனாலும் சாவானாலும் பற்றுவே. என் ஜீவன் மனாலும் கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கலாம். எப்போ வருவீர் என் இயேசு நாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவீர் என் இயேசு நாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிட செய்தீர், கிருபையின் ஆவி கிட்டிட செய்தீர். வேகம் மீதில் உம்மை சேர்ந்திடவே என் ஜீவன் நானும் சாவானாலும் பற்றுவே. அப்படி கண்களை படி என்னை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. நான் திரும்பி வர ஆவியானவரே, நம்மிடத்தில் திரும்பி வருகிறப்பான்னு சொல்லுங்க. என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை கட்டி ஆணைங்க ஆண்டவரே. நான் இழந்த ஆஸ்தி எனக்கு திரும்ப கொடுங்கப்பா. நான் இழந்த அந்தஸ்து எனக்கு கொடுங்க, அதிகாரத்தை எனக்கு திரும்ப கொடுங்க ஆவியானவரே. கேளுங்க பிள்ளைங்க, கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா சத்தமா வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லிங்க பார்க்கலாம். தாவே ஒப்பு கொடுக்கிற ஏசப்பான்னு சொல்லுங்க. இந்த உலகம் விடுறதுக்கு எனக்கு மனசு வேணும் ஆண்டவர். இந்த உலகத்தை விடுறதுக்கான பலனை கொடுங்கப்பா. பாவத்தை அக்கிரமத்தை வெறுக்கவும் விடவும் எனக்கான பலனை கொடுங்க. விட்டு தூரம் போகாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. எழுப்புதல் காலத்துல நமக்கென்று அறுவடை களத்துல நிற்கிற ஒரு கிதியோனா என்னை மாற்றுங்கப்பா.